நாங்கள் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவினுடைய கூட்டத்திலே குழு கூட்டப்பட்டது. அந்த குழுவுடைய கூட்டத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்னவென்றால், நடந்து முடிந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இரண்டாவதாக, சட்டமன்றத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய குழுவினுடைய தலைவராக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொறடாவாக டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக சட்டமன்ற முறைப்படி தற்காலிக சபாநாயகரிடம் நேற்று நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மை முடிவு. அது மட்டுமல்ல, இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை நாங்கள் தோல்வியை சந்தித்து வருகிறோம். இதில் யார் மேலும் தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை. இந்த தோல்வியை நாங்கள் எல்லோருமாக நாங்கள் பொறுப்பாக தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் குறை இவர் குறை என்று சொல்லவில்லை. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருமாக சேர்ந்து இந்த தோல்வியை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். இப்போது எங்களுடைய கடமை, எங்களுடைய கவலை எல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், அம்மா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும். இதை நம்பியிருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஏன் தோற்றோம், எதற்காக தோற்றோம், என்ன காரணம் என்பதை ஆராய வேண்டும், கலந்தாலோசிக்கப்பட வேண்டும், நல்ல முடிவை எடுக்க வேண்டும். கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எல்லோரையும் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்களை நாங்கள் கழக பொதுக்குழுவை விரைந்து கூட்டுமாறு நாங்கள் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள். பொதுக்குழுவை நம்ம ஆரோக்கியமாக விவாதிக்கலாம். என்ன நடந்தது, எங்க தவறு நடந்தது, ஏன் இது நடக்கிறது, தொடர்ச்சியாக இந்த நிலைமை என்ன காரணம், முழுமையாக நாம் ஆராயப்பட வேண்டும். முழுமையாக இந்த கட்சியை புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். நம்புகிறோம் விரைந்து பொதுச்செயலாளர் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவார் என்று நம்புகிறோம். கூட்ட வேண்டும், கூட்டுவார். அப்போது அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக கலந்தாலோசித்து இந்த கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
எதிர்காலத்தை மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.